பொய் சொல்லிட்டான்ப்பா. போயிட்டு வரேன்னு சொன்னவன் வராமே போயிட்டான். மா சாரிம்மா, தெரியாம பேசிட்டேன். அதனாலப்பா என் பையன் பேசுனா நான் கோச்சிக்குவேனா? மா 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 நிறுத்துப்பா. அறிவு இருக்கா? நடுரோட்ல வந்து விழுகுறா. மா அடி போட்டு என்னமா பண்ணிருப்பா? அவங்க ரோடு வேலை பாக்குறாங்கப்பா, பள்ளம் வெட்டி வச்சுக்கிறாங்க. நீ போவாதப்பா. அதெல்லாம் உனக்கு எதுக்குமா? மா எனக்கு ஆஃபீஸுக்கு வேற டைம் ஆயிடுச்சு, நீ வேற ஏமா போட்டு. சொன்னா கேளுப்பா, போவாதீங்கப்பா. மா என்ன ஒரு வண்டியில் விழுந்து காசு வாங்கிட்டு போகலாம் பைக்கியா? அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, சொன்னா கேளான், போவாதப்பா. மா இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத கதைமா. எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னடா ஆச்சு? டேய் இந்த அம்மா வேற பள்ளம் போட்டிருக்காங்க, அது போட்டிருக்காங்கன்னு என்ன வேலைக்கு வேற போக விட மாட்டேங்குதுடா. அவங்க போய் சொல்ல உண்மையாக தான்டா சொல்கிறாங்க. என்னடா சொல்ற? ஆமாம், இவங்க என் ஃப்ரெண்டோட அம்மா தான். போன மாதம் அவங்க பையன் ரோட் ஆக்சிடென்ட் இறந்துட்டாங்க. அப்போத்தேருந்து இவங்க தான் ரோட்டில் போகிறவங்களுக்குலாம் சொல்லி உதவி பண்ணிட்டு இருக்காங்க. பொய் சொல்லிட்டான்ப்பா. போயிட்டு வரேன்னு சொன்னவன் வராமே போயிட்டான். மா சாரிம்மா, தெரியாம பேசிட்டேன். அதனாலப்பா என் பையன் பேசுனா நான் கோச்சிக்குவேனா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அன்னைக்கு மட்டும் அவன் வேகமா போவாம ஹெல்மெட் போட்டு போயிருந்தான்னா என் கூட இருந்துருப்பான்ல. என் மொத்த கனவையும் கழிச்சுட்டு போயிட்டான்ப்பா. எவ்வளவு வேகமா போனாலும் வீட்டுக்கு வந்துதானே சேரணும். பார்த்து ஹெல்மெட் போட்டுன்னு போகப்பா. ரொம்ப நன்றிம்மா. டேய் வரேன்டா. தம்பி மா பார்த்து கவனமா போங்கப்பா. ஏன்னா வீட்டுல உங்களுக்காக யாராவது காத்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கும் என்ன மாதிரி நிலைமை வந்துடக்கூடாது இல்ல. பார்த்து திரும்ப போயிட்டு வாங்கப்பா. சரிம்மா.